திமுக ஆட்சியில் மயிலாப்பூர் வளர்ச்சியடையவில்லை என பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனத்திற்கு மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலு பதிலடி அளித்துள்ளார். இதுகுறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வளர்ச்சி இல்லாத மயிலாப்பூர்னு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் தமிழிசை பொய்யிசையாக இன்றைக்கு மயிலாப்பூர் முழுவதும் இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன மயிலாப்பூரில் உண்மையான நிலவரம் என்று தெரிந்து கொண்டு மக்களிடம் பிரச்சாரத்துக்கு செல்லுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா மக்கள் விரட்டி அடிப்பார்கள். குறிப்பாக சொல்கிறேன், வீடு விஷயம் ஒரு சின்ன கல்லை தூக்கி வச்சுட்டு எல்லாம் இடித்து போட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லட்டுமா மயிலாப்பூரில் என்னென்ன நடந்திருக்குன்னு? நொச்சி நகர் நொச்சிக்குப்பம் போய் பகுதியில் பாருங்கள். 1100 சில்லற வீடை முடித்து கையில் கொடுத்துருக்கோம். டும்மிக்குப்பத்துக்கு போங்க, 14 அடுக்கு மாடி. பருவா நகர் வேலை நடந்து முடியும் தருவாயில் இருக்கிறது. அதே போல் நாட்டான் தோட்டம், ஆண்டிமானிய தோட்டம் இடிச்சிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதையும் வருகின்ற காலங்களில் கட்டி முடிப்போம். வேறு குயில் தோட்டம் முடித்து இன்றைக்கி மக்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். மயிலாப்பூரில் டெவலப் ஆகணும்னு சொல்கிறது முழுக்க உங்களால் மட்டும்தான் டெவலப் ஆகலை. பாஜக அரசு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒழுங்கான பணம் தர வேண்டிய நேரத்திலே தந்திருந்தால் நிச்சயமாக மயிலாப்பூர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆன்மீக பூமி. இது இங்கே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுங்களா? ஆனால் நீங்கள் அந்த நிதியை கொடுக்காத காரணத்தினால இழுத்தடித்ததுனால அதுக்கப்புறம் எங்களுடைய முதல்வர் என்ன செஞ்சார்? நம்மளே கொடுக்குறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஃபண்டு தரேன், நம்ம வேலை ஆரம்பிக்கலாம், வேலையை ஸ்பீட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மயிலை தொகுதியில் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு துரிதமாக செயல்பட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி மயிலாப்பூரில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.